ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். அண்ட் ரொம்ப நாள் கழித்து வந்து பசங்க அண்ட் ஹஸ்பண்ட் வந்து நம்ம வீட்டு ஸ்டைலில் வந்துட்டு சிக்கன் கிரேவி செய்யுங்க, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் சரி நம்மளும் செய்வோமேன்ட்டு ஃப்ரெஷ்ஷாக முழு கோழி வாங்கிட்டு வந்துட்டு நானே கட் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ சிக்கன் கிரேவி வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் பேசிக்கெல்லாம் ஒரே மாதிரி அதே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு எல்லாம் தான். ஆனாலும் ஒவ்வொரு வீட்டில் செய்யும்போது ஒரு தனி சுவையோடு இருக்கும், அவங்கவுங்க கைப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரி என்னோடய ஸ்டைலில் பண்ணுற ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி தான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு தேவையான சில பல பொருட்களை நம்ம வந்துட்டு முன்னாடியே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா வித்தின் ½ அன் ஹவரில் இந்த சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கசகசா அண்ட் முந்திரியை வந்துட்டு தேவையான அளவு எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா பேஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாத்திரம், அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் பட்டர் சேர்த்து மெல்ட் ஆனதும் அதில் தேவையான அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதும் 1 இல்லை 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அதுவும் பொரிஞ்சதும் நைஸாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு இப்போதைக்கு வதக்கிறதுக்காக, அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கிறதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி. 4 வெங்காயத்துக்கு நான் ஒரு பெரிய தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு மல்லித்தூள், அப்புறம் உப்பு, இது 2த்தையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் முழு உப்பையும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போதைக்கு பாதி உப்பு போட்டால் போதும். சிக்கன் சேர்த்த பிறகு மிச்சத்தை சேர்த்துக்கலாம். அண்ட் தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கவர் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கிற சிக்கன், மஞ்சத்தூள், அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி கசகசா பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு மிளகு, சீரகம், அப்புறம் சோம்பு 3த்தையும் சமமாக எடுத்து பிடிச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பக்குவமாக கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா கிளறிட்டு திரும்பவும் அதை ஒரு 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் சிக்கனை வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நல்ல மனமாக ரெடி ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான். எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சாப்பாடுக்காக. ரொம்பவே சுலபமாக எல்லாராலையும் செய்யக்கூடிய இந்த சிக்கன் கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கோங்க. வேறொரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீபம் முகேஷ். நன்றி, வணக்கம்.